வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 பாயிண்ட் பாசிட்டிவாக முடிந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீக்லி டைம் ஃப்ரேமோட ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டியை டச் பண்ணி இன்னைக்கோட 4 நாள் ஆச்சு. 4 நாளுமே ப்ரைஸ் கீழே வர முடியாமல் மேலேயே தான் முடிஞ்சிருக்கு. இதற்கு என்ன காரணம்? அண்டு நான் வந்து இங்கேருந்து மார்க்கெட் பெருசாக கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அதற்கு என்ன காரணம்? அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 323 பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. பட் ஸ்டில் இவன் கீழே விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதற்கு என்ன காரணம்? இந்த மாதிரி நிறையா டீட்டெயிலாக நம்ம வந்து எஸ்என்சியை வச்சு இன்றைக்கி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேப் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிடலாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 11 பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு இல்லைங்களா? அதுக்கான கான்ட்ரிபியூட்டர்ஸை நம்ம முதல்ல பார்த்துட்டு வந்துடலாங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான் நிஃப்டி 50 கான்ட்ரிபியூட்டர்ஸ். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பட் இன்றைக்கி நிஃப்டியை சேவ் பண்ணுறது ரிலையன்ஸ் தான். இவன் ஒரே ஆள் நின்று பேசினா அப்படிங்கிற மாதிரி 3.52% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கிறான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 பில்லியன் பார்ட்னர்ஷிப் எங்கன்னா டெக்ஸாஸில் ரிலையன்ஸோட சேர்ந்து போட போகிறாங்க. ஒரு ரீஃபைனரி யூனிட் வந்து அங்கே போட போகிறாங்களாட்டிருக்குது. அதன் காரணமாக யூஎஸ்லேயே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுரோ. ட்ரம்ப் வேறு இப்போ ஆயில்ன்ட்டு பயங்கரமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லா நாடுகள் இருக்க ஆயிலை கைப்பற்றிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ரீஃபைனரி யூனிட்டை நம்ம டெக்ஸாஸில் போட்டோம்னா எப்படி? ஆக்சுவலி மற்ற நாடுகளிலிருந்து இங்கே கொண்டு வர முடியாது. யூஎஸில் அதுவும் ஒரு ஆயில் ப்ரொடியூசிங் நேஷன் தானே யூஎஸும். அங்கே வந்து நம்ம ரீஃபைனரியை வந்து போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்றைக்கி ஸ்டாக் வந்து ஒரு 3.5% வந்து ஏறி முடிஞ்சிருக்குங்க. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பவர் கிரிட் வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு 4% டவுன் ஆகிருக்கு. அண்ட் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பாரதி ஏர்டெல் லைட்டாக டவுன் ஆகிருக்கு. பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. ஓவரால் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான். ரிலையன்ஸ் காப்பாற்றிருச்சு. ரிலையன்ஸ் சப்போஸ் கைவிட்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கி மேபி ஒரு நல்ல ஃபால் வந்திருக்கிறது கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. பவர் கிரிட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், Q1 ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி டிப்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 4%. நான் தொடர்ந்து 2-3 நாளாகவே கீழே தான் விழுந்துட்டுருக்காங்க. ஐ திங்க் ஒரு 5-6% விழுந்துருப்பான்னு நினைக்கிறேன் 2-3 நாள்லேயே. அந்தளவுக்கு நிலவரம் வந்து உங்களுக்கு வந்து நிஃப்டி 50 இருக்குது. இதுவே நிஃப்டி 500 அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னா ஓவரால் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதுவும் பாருங்கள் ரெட்டாக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஓவரால் மார்க்கெட் நெகட்டிவாக தான் முடிஞ்சு. ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் பேரிஷாக தான் இருக்குது பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 20% தான் புல்லிஷாக இருக்குன்னு நினைக்கிறேன். 80% பேரிஷ் தான். இருந்தாலும் நிஃப்டி வந்து 11 பாயிண்ட் பாசிட்டிவ், பேங்க் நிஃப்டி 323 பாயிண்ட் பாசிட்டிவாக முடிந்திருக்கிறது. ஸோ ஆல் தேங்க்ஸ் டு ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸுங்க. இதுதான் உங்களுக்கு மேஜராக நிஃப்டியோடைய நிலவரம். அடுத்து அப்படியே நம்ம இந்த வார் நியூஸுக்கு போயிடலாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா சைட் ஆஃப் ஹார்மஸ் வந்து ஓப்பன் ஆயிரும் சீக்கிரமாக, நாளைக்கே ஓப்பன் ஆயிருங்கிற லெவலில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓமனும் ஈரான் 2 பேருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதை தாண்டி ஈரான் தரப்புலேருந்து இன்னொன்றும் வந்திருக்கு. இப்போ என்னென்னா, சப்போஸ் இன்னொருக்கா எங்களை வந்து யூஎஸ் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க அப்படின்னா கல்ஃபில் இருக்க ஸ்டேட்ஸை நாங்கள் வந்து கண்டிப்பாக அட்டாக் பண்ணிடுவோம். முக்கியமாக பவர் ஸ்டேஷன்ஸ்லாம் அட்டாக் பண்ணிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈரான் வந்து ஒரு இக்கு வச்சுருக்கிறாங்க. நான் சைட் ஆஃப் ஹார்மஸ்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்குலாம் ஓகே தான். அதுவும் வந்து ஓமனோட பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் எங்களுடைய கண்ட்ரோலில் தான் அது இருக்கும். யூஎஸ்சியில் தலையிடக்கூடாது. அதை மீறி அப்படி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து கல்ஃப் அடிக்க ஆரம்பிச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டதுக்கப்புறமா ஆயிலாட சும்மா இருக்க முடியுமா? அவன் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பிரச்சனை நடக்கிற மாதிரி இருக்குது, நம்ம மேலே போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து மேலே போயிட்டுருக்கான். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிலுக்கு டெக்னிக்கல்ஸ்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அவன் பாட்டுக்கு நியூஸ் வந்தால் மேலே போகிறான், நியூஸ் வந்தால் கீழே போகிறாங்கிற மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். இப்போ இந்த நியூஸ்க்கு அப்புறமா லைட்டாக மேலே போகிற மாதிரி தெரியுது. ஓகே, ஆயிலுக்கு நம்ம பின்னாடி வரலாம். இப்போ நம்ம நிஃப்டியோட டெக்னிக்கல்ஸுக்கு போயிடலாங்க. இன்றைக்கி வந்து ஒரு ப்ராப்பரான சைடு வேஸ் டேங்க. அண்ட் இன்னொரு நல்ல விஷயங்க, ஒவ்வொரு நாளுமே வந்து இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலோடைய சைஸு குறைஞ்சிக்கிட்டே வருது. மொதல் நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 பாயிண்ட், 2வது நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 150 பாயிண்ட்டு, 3வது நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 பாயிண்ட், 57 பாயிண்ட்டு. இன்றைக்கி 4வது நாள் பாருங்கள், ஜஸ்ட் 8 பாயிண்ட்டு தான். மேபி சைடு வேஸ் டே அப்படிங்கிறதுனால இது நடக்கலையா, இல்லை வந்து நாளைக்கு இதை விட பெரிய இதாக வச்சுருப்பாங்களாங்கிறத பார்க்கணும். 4 நாளுமே ஒன்றை கண்டாப்பில் மார்க்கெட் மேலே தான் முடிஞ்சிருக்கு. இந்த பேட்டர்னுக்கு இது ரிப்பீட் ஆச்சுன்னா எல்லா நாளுமே வந்து எல்லோரும் சாயங்காலம் கால் ஆப்ஷனை வாங்கி வச்சு, ஏன்னா 3:40 வரைக்கும் தான் வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகுது, கால் ஆப்ஷனை வாங்கி வச்சு ஏதாவது மேலே போகுமா அப்படின்னு கேம்பிளிங் பண்ணுறதுக்கு இன்னும் மிகப்பெரிய அளவில் வழிவகுத்துறோம். செபி சீக்கிரமாக இதுக்கு ஒரு நடவடிக்கை. இதில் வந்து சில பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத அவங்களே ஒத்துக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். நிதிஷ் காமத் வேறு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாருங்க, நான் மறந்துட்டேன். மார்க்கெட் டைமில் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் லைட்டாக தான் படித்து ஃபுல்லாக படித்து பார்க்கல. மேபி நாளைக்கு காலையில் நாளைக்கு சாயங்கால வீடியோவில் அந்த போஸ்ட்டை பார்த்து நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன பிரச்சனை, கொஞ்சம் லிக்விடிட்டி இல்லை, எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸும் வந்து ஒழுங்காக பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டுறாங்க, அதனால தான் இந்த லிக்விடிட்டி இஷ்யூவால் தான் இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்குங்கிற மாதிரி அவர் போட்டிருந்தார். பார்ப்போம், இதனால் வந்து ஏதாவது ஒரு சீர்திருத்த நடவடிக்கை கொண்டு வந்து இதை சரி பண்ணுவாங்களாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா மேலேயே முடிஞ்சிருந்துச்சு. இன்ட்ராடே ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட் இருங்க முதல்ல
இன்றைக்கி எங்கே ப்ரைஸ் ஓப்பன் ஆகுது? இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆகுது. ஃப்ளாட் ஓப்பனிங் தான். நேற்று இதோட ப்ரைஸ் அப்படியே கண்டினியூவேஷன் தான். ஓப்பன் ஆகிறான். ஃபுல் கன்சால்டேஷன் தான், மொத்தமாக கன்சால்டேஷன். என்ன பண்ணான்னா மேலே போய் ஒரு ஃபேர் வேல்யூ கேப்லாம் ஃபார்ம் பண்ணான். ஒரு நல்ல கன்சால்டேஷனு. அதுக்கப்புறம் பிரேக் அவுட். அப்போ என்ன பண்ணணும்? அப்போ கன்சால்டேஷன் பிரேக் அவுட் ஆகுது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடெக்டட் ஹை இதை மறந்துட்டேன். இங்கே பாருங்க, காலையிலே போய் ப்ரொடெக்டட் ஹையை வந்து அடிச்சிட்டாங்க. அப்போ நேற்று மார்க்கெட்டை கீழே இறக்கணும்னு நினச்சவங்க உண்மையாலுமே கீழே இறக்கணும்னா இன்றைக்கி ஒரு பெரிய ட்ரெண்டிங் டே கொண்டு வந்துருக்கணும். அதை கொண்டு வரல. ரெண்டாவது அந்த ப்ரொடெக்டட் ஹையை காலையில் 9:45 10 மணிக்கு வந்து அடிச்சிடறான். அப்போது இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை கீழே இறக்கிறதுக்கு அவங்களுக்கு சத்து பத்தலை அப்படிங்கிறது இதன் மூலமாக நம்மளுக்கு தெரியுது. இந்த ப்ரொடெக்டட் ஹை இன்றைக்கி டச் பண்ணதுனால தான் இதுக்கப்புறம் மார்க்கெட் பெருசாக கீழே இறங்காது அப்படிங்கிற முடிவுக்கே நான் வந்து வந்தேங்க. சரி, ஓகே, அதை அடிச்சிட்டாங்களா? அப்போ அதுக்கப்புறம் ப்ரொடெக்டட் ஹை தூக்கிட்டா ஃபர்தராக மார்க்கெட் மேலே தானே போகணும். அதுவும் போகலை. சரி, ஓகே. அப்போது இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப்போட பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம என்ன நினைப்போம்? ப்ரொடெக்டட் ஹையை தாண்டி தான் ஃபேர் வேல்யூ கேப்போட பிரேக் அவுட் போயிருக்கான். அப்போது ஃபர்தராக மேலே தான் போவான்னு நினச்சா நான் இது 1 மினிட் கொண்டு போய் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, 15 மினிட்ஸோட ஃபேர் வேல்யூ கேப் இங்கே இருக்கா? இருங்க, அதையுமே நான் மார்க் பண்ணி காட்டுறேன். அங்கே வந்துட்டு சுத்தமாக ரியாக்ஷன் இல்லை. ஏதாவது ஒரு ரியாக்ஷன், ஒரு ரிவர்சல் சைன் வரணும் இல்லைங்களா? ஒரு ரியாக்ஷன் இல்லை. அங்கே பாருங்கள், அவன் பாட்டுக்கு பிறந்துட்டு போயிட்டான். அப்படி கீழே போய் இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிடுறான். இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்க ஆர்டர் பிளாக்லேருந்து ரிவர்ஸ் ஆகி வரான். சரி, இப்படி ஆர்டர் பிளாக்லேருந்து ரிவர்ஸ் ஆகி வந்தால் என்ன பண்ணணும்? இந்த ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டிக்கு போகணும் இல்லைங்களா? அதுவும் போகல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டான் அப்படின்னா 1 ஹவரில் இது லிக்விடிட்டி ஸ்வீப்புங்க. இங்கே பாருங்கள், இது 1 ஹவரோட லிக்விடிட்டி ஸ்வீப்பு. அந்த இடத்துல 5 மினிட்ஸில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபார்ம் பண்ணியிருந்தான். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 5 மினிட்ஸ் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது பார்த்தீங்களா? அதிலிருந்து ரிவர்ஸ் ஆகி போயிட்டான். அப்போது நீங்கள் ஃபேர் வேல்யூ கேப் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நான் 15 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆளுங்க. அப்போது எனக்கு 15 மினிட்ஸில் ஃபேர் வேல்யூ கேப் வந்தால் நம்ப முடியும். 5 மினிட்ஸில் அதை ரெஸ்பெக்ட் பண்ணி போனோன்னா இன்றைக்கி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னால் யூஸ் பண்ணியிருக்க முடியாது. அந்த மாதிரி தான் நம்ம சொல்லிடுவோம். இன்றைக்கி வந்து வந்த ஒரே ஒரு உருப்படியான பர்ஃபெக்டான செட்டப்னா இந்த 5 மினிட்ஸ் ஃபேர் வேல்யூ கேப்பில் இருந்து ரிவர்ஸ் ஆனது தான். பட் நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணல. ஏன்னா நான் 5 மினிட்ஸ் ஃபேர் வேல்யூ கேப்பில் ட்ரேட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுனால அது பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கீழே போயிடுச்சு. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங்க்கு இன்றைக்கி ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு. ஏன்னா சைடு வேஸ்ட், ஏன்னா மோஸ்ட்லி வந்து ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டி நிறையா ஏகப்பட்ட ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டி வந்து ரிவர்ஸ் ஆகும். இங்கே பாருங்கள், இங்கே ப்ரைஸ் போகும்போது ஓகே 15 மினிட்ஸுக்கு நான் மாற்றுறேன். ஏன்னா நான் 15 மினிட்ஸ் தான் மார்க்கெட்டை பார்ப்போம் அப்படிங்கிறதுனால நிறைய இடத்துல ரிவர்ஸ் ஆச்சு. இங்கே பாருங்கள், இதை ஸ்வீப் படிச்சுட்டு ஈவினிங்காக வந்து ரிவர்சல் வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இது ஆக்சுவலி ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டி கிடையாதுங்க. ஜஸ்ட் அந்த கேண்டிலோட லோ பிரேக் பண்ணுறது அண்ட் ஆர்டர் பிளாக்ல ரிவர்சல் வந்துச்சு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங்க்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா மொமெண்டம் இருந்துச்சு. இப்போ 1 மினிட்ல நான் கொண்டு போய் காட்டுறேன்னு வச்சுக்கலாம். 2 பக்கம் மேலே கீழே நீங்கள் பாருங்கள், இது ஒரு நல்ல மூவ், 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 இது ஒரு நல்ல மூவ்ன்ட்டு ஏகப்பட்ட நல்ல நல்ல மூவ்ஸை கொடுத்துச்சு. பட் பெரிய ட்ரெண்டை வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கன்சால்டேஷன்லேயே முடிஞ்சிருச்சுங்க. ஸோ ஒரு கன்சால்டேஷன் டே அன்றைக்கி என்றைக்குமே ஃபேர் வேல்யூ கேப் ரெஸ்பெக்ட் ஆகாது. இன்வெர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப் வரும் அண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணாது. இது ரெண்டை வச்சே நீங்கள் வந்து மார்க்கெட் கன்சால்டேஷன் தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அன்றைக்கி பெரிய லாஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா சைட் வேஸ் டேலாம் இன்றைக்கி கூட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்துச்சுங்க ஸ்கேல்பிங்க்கு. நிறைய நாள் அதுவும் வராது. மார்க்கெட்டில் ப்ரீமியம் மூவ்மெண்ட்டே இருக்காது. அப்போது அதுக்குள்ளே உட்காந்து இந்தா வந்துடும் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா கடைசியில் முடிக்கும்போது லாஸில் தான் முடிப்போம். அதனால் அதை நீங்கள் அதையும் பண்ணாமல் தவிர்த்துருங்க. சைட் வேஸ் டேன்னு தெரிஞ்சிச்சா ஒன்றா ப்ராஃபிட் பண்ணால் வெளியே வந்துடணும். சப்போஸ் லாஸ் பண்ணாமல் சின்ன லாஸில் வெளியே வந்துடணும். அப்போது சின்ன ப்ராஃபிட் சின்ன லாஸ் இவ்வளோ தான் நம்மளுக்கு சைட் வேஸ் டேக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அன்னைக்கு போய் என்னுடைய 1 லட்சத்தை 10 லட்சமாக மாத்திரன்னு இறங்கினீங்கன்னா உங்களுடைய 1 லட்சமும் விட்டுட்டு தான் போகும். சரி, ஓகே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இன்ட்ராடேயில் நடந்தது. இப்போ பொசிஷனெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போங்க. இப்போது வீக்லி டைம் ஃப்ரேமோட ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டியை இந்த இடத்துல அவன் டச் பண்ணுறான். அண்டு ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்வீப் அடித்து கீழே நல்லா வந்துடுறாங்க. பயங்கரமான ஸ்வீப் அது. ஓகே, ஃபஸ்ட் டே கிடையாது, செகண்ட் டே தான் நல்லா உள்ளே வந்தான். ஃபஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணான். அந்த ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பம்ப்பு. அடுத்த நாள் செம்மையாக உள்ளே வரான். ஈவினிங் பெரிய பம்பு, அடுத்த நாள் கேப் பண்ணி அப்படியே கன்சாலேட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஒரு அக்குமுலேஷன் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது ஃபுல்லாக அக்குமுலேஷனு. அப்போ பாருங்கள், இது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வேறு. ஒரு நிமிஷம் இருங்க, தூக்கிடுறேன். இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வேறு ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட இந்த எல்லா இடத்துலையுமே இது ஒரு லிக்விடிட்டி, இது ஒரு லிக்விடிட்டி, இங்கே லிக்விடிட்டி, இங்கே விக்குன்னு எங்கெங்கே பார்க்குறீங்களோ அது எல்லாமே லிக்விடிட்டிங்க. அப்போ ஏகப்பட்ட லிக்விடிட்டி இருக்குது. அப்போது இந்த இடத்துல மார்க்கெட் அக்குமுலேட் ஆகுது. அதை தாண்டி ஒரு நிமிஷம் இருங்க, ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது, நல்லா தூக்கிடுறேன். இந்த இடத்துல மார்க்கெட் அக்குமுலேட் ஆகிட்டுருக்கு. இந்த பக்கமும் ஏகப்பட்ட லிக்விடிட்டி இருக்குது, இந்த பக்கமும் ஏகப்பட்ட லிக்விடிட்டி இருக்குது. அப்போது
இது அக்குமுலேஷன்னா இது மேனிப்புலேஷன், இது டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கலாம் இல்லையா? இது மேனிப்புலேஷன், இது டிஸ்ட்ரிபியூஷனாகவும் இருக்கலாம். இப்போ இதில் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆல்ரெடி வீக்லி டைம் ஃப்ரேமோட ஸ்விங் லிக்விடிட்டி ஸ்வீப் முதல்ல அடிக்கலிங்க வீக்லி டைம் ஃப்ரேமில். அதான் இப்போ இருக்க ஒரே பிரச்சனை. ஸ்வீப் அடித்தா தான் ப்ரைஸால் பெரிய ரிவர்ஸில் கொடுக்க முடியும். ஸ்வீப்னா முதல்ல அவன் ஜோனுக்குள்ளே வரணும். இன்னும் அவன் ஜோனுக்குள்ளே தான் நின்றுக்கிட்டு இருக்கான். இப்போ எப்போவுமே ஒரு பேனிக் வந்தால் தான், இப்போது இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிக்கிறாங்க. ஸோ ஸ்வீப்னா என்ன, இந்த இடத்துல மார்க்கெட் கீழே போகணும்னு நினச்சிருப்பாங்க, அவங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் இங்கே வச்சுருப்பாங்க, அதை அடிக்கிறான். உடனே உள்ளே வரணும்ல, அதுக்கு பேர் தானே ஸ்வீப்பு. 4 நாள் ஆகியும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான் உள்ளே வராமல். இவனுக்கு என்ன மரியாதை கொடுக்குறது? அது மட்டும் இல்லாமல் வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு புல்லிஷான ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி மார்னிங் வீடியோவில் சொன்னேன், சப்போஸ் இது ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது ரெஸ்பெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. அப்போது நாளைக்கே சப்போஸ் இங்கே ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆகக்கூடாதுன்னா நாளைக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 400 பாயிண்ட்டுக்கு பக்கமாக ஃபால் வரணும். அப்படி வந்துச்சுன்னா ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆகாது. வருமா? ஹூனோஸ், வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் அதற்கான வாய்ப்பு ஒரு 5% வச்சுக்கலாம். மீதி இருக்க 95% வந்து இங்கே ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ அப்படி சான்ஸ் இல்லாத ஒரு சமயத்தில் சப்போஸ் நாளைக்கு ஒரு வீக்லி ஃபேர் வேல்யூ கேப் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா ப்ரைஸ் இப்படி கீழே வரான்னா அது என்னவா நம்ம எடுத்துக்க முடியும்? இது அக்குமுலேஷன், இது மேனிப்புலேஷன், இது டிஸ்ட்ரிபியூஷன். அப்போது இந்த ஒரு மூவ்மெண்ட் வர்றதுக்கு நம்ம நாளைக்கு வெயிட் பண்ணணும். நாளைக்கு அவன் கீழே வந்தான்னா அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க முடியாது. எப்போ இந்த ஃபேர் வேல்யூக்கு வீக்லி டைம் ஃப்ரேம் ஃபேர் வேல்யூக்கு ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் 24,400க்கு கீழே வருதுன்னா அதை எல்லாருமே பேரிஸ்ன்னு நினைப்பாங்க. எப்படி தெரியுமா நினைப்பாங்க? இவன் இங்கே லிக்விடிட்டி ஸ்வீப் படித்து கீழே வந்தால் நினைப்பாங்க. அது லிக்விடிட்டி ஸ்வீப் கிடையாது, அது மேனிப்புலேட்டிவ் மூவு. லிக்விடிட்டி ஸ்வீப்னா என்ன நடந்திருக்கணும்? என்றைக்குமே லிக்விடிட்டி ஸ்வீப்புங்கிறது ரியாக்டிவ், டக்குன்னு இருந்தால் தான் நம்ம ஸ்வீப்பாக கன்சிடர் பண்ண முடியும். இவ்வளோ நாள் கழிச்சு வந்துச்சுன்னா அது ஒரு ப்ராப்பரான ஸ்வீப் கிடையாது. ப்ரைஸ் இது அக்செப்ட் ஆகி இந்த பிரேக் அவுட்டை வந்து அக்செப்ட் பண்ணிச்சுன்னு அர்த்தம். அண்ட் மார்க்கெட் வந்து இவ்வளோ நாளாக நல்லா மேலே வந்துச்சு இல்லைங்களா, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இல்லாமல் செமையாக மேலே வந்துச்சு பார்த்தீங்களா. அதனால் ப்ரைஸ் கரெக்ஷன், டைம் கரெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே ப்ரைஸ் கரெக்ஷன் இப்படி போகிறதுக்கு பதிலாக இங்கே டைம் கரெக்ஷனை போடுறான். அப்படி கீழே வந்துச்சுன்னா அது மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஆன் திஸ் மொமெண்ட், ஆன் திஸ் டே, நான் வந்து கடைசி வரைக்கும் எதிர்பார்த்தேன். இங்கேருந்து நான் ரிவர்சல் தான் எதிர்பார்த்தேன் ஃப்ராங்காக. ஓகே ப்ரைஸ் கீழே போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தேன். ஆனால் அதுக்கான ரியாக்ஷன் ரிவர்சல் சைனே வரலையே. மார்க்கெட்டில் ப்ரெடிக்ஷன்லாம் பண்ண முடியாதுங்க. ஓகே, எனக்கு வந்து ஒரு வியூ இருந்துச்சு. ஓகே, இந்த இடத்துல வீக்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இது கண்டிப்பாக ஒரு லிக்விடிட்டி இருக்கக்கூடிய இடம் தான். இது வந்து அக்குமுலேஷன், இது மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் கீழே வரணும், ஏஎம்டிஸ் ஆன், எல்லாமே கரெக்டு தான். ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைம் இல்லை, இப்போ அது நடக்காது. ஆல்ரெடி இந்த ஃபேர் வேல்யூ கேப் ரெஸ்பெக்ட் ஆகிடுச்சு. அண்ட் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்னொரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. அபவ் 24,989, 24,500ன்னு வச்சுக்கங்களேன். 24,500லேருந்து 25,900 வரைக்கும் அன்ஃபில்டு ஃபேர் வேல்யூ கேப்பும் இருக்குது. இந்த இடத்துல ஆர்டர் பிளாக்கும் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேனிப்புலேட்டிவும் ப்ரைஸை மேலே கொண்டு போகும். அப்போது மார்க்கெட் ஆல் டைம் ஹைக்கு தான் போக போகுது அப்படின்னு ஊரில் இருக்க எல்லாரும் பயங்கரமான புல்லிஷ் பொசிஷன் எடுத்திருப்பாங்க. அப்படியா ராசா, நான் போனதே மேனிப்புலேஷன் தான் அப்படின்ட்டு பொழந்துக்கிட்டு அவன் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம், அதாவது வீக்லி டைம் ஃப்ரேமில் நான் பியரிஷாக தான் இருக்கேன். இப்படி மேலே போகிற மூவை நான் மேனிப்புலேட்டிவ் மூவாக தான் பார்க்குறேன். பட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எப்படி போக முடியும்? சும்மா அப்படியே போனாலும் சரி. இப்போது எப்படின்னா இங்கே வந்து போனால் அங்கே நமக்கு ஒரு என்ட்ரிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், லாங் போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சப்போஸ் வராமையே போகிறான்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. போயிட்டு ரிவர்ஸ் ஆகும்போது தான் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ பேசிக்காக இந்த இடத்துல மேனிப்புலேஷன் வந்து ரிவர்சல் வரும். இங்கே இருக்க லிக்விடிட்டி ஸ்வீப்லேயே ரிவர்சல் வரும்னு எதிர்பார்த்தேன். அதுக்கான ரியாக்ஷன் வரல. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஓகே இந்த இடத்துல பவர் 10ல் இன்னும் கொஞ்சம் அவனுக்கு லிக்விடிட்டி தேவைப்படுது, இன்னும் நிறையா பேரை நான் வந்து ஏமாற்றணும், அப்போது மேனிப்புலேஷனுக்கு நான் இன்னும் கொஞ்சம் மேலே போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சைன் இங்கே கொடுக்குற மாதிரி தெரியுது. ஸோ ஸ்டில் நான் வீக்லி டைம் ஃப்ரேமில் இங்கே போகிற மூவை மேனிப்புலேட்டிவ் மூவாக தான் எடுத்துக்கிறேன். பட் ஸ்டில் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே போயிட்டு பெரிய ரிவர்சல், மிகப்பெரிய ரிவர்சலை நான் எதிர்பார்க்குறேன். அதுவும் எப்போ எதிர்பார்ப்பேன், அங்கே போய் அதுக்கான சைன்ஸ் எல்லாம் வந்தால் தான் தெரியும். இப்போ நான் இந்த இடத்துல ரிவர்சல் எதிர்பார்த்தேன், சைன் வரல, உடனே மார்க்கெட் மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன் இல்லைங்களா. அதே மாதிரி தான் இங்கே போய் ரிவர்சல் சைன் வந்தால் அது வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அப்படி ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புமே வந்து, அதாவது இந்த ஃபேர் வேல்யூ கேப்புள்ள நுழைச்சிட்டான்னா இந்த ஜோனுக்குள்ளே ரிவர்சல் வரதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 90%ங்க. ஏன்னா இங்கே ஏகப்பட்ட லிக்விடிட்டி பில்டப் இருக்குது. அது நடக்கும் என்றே அதிகமான எதிர்பார்ப்பு எங்கிட்ட இருக்குது. நடக்குமாங்கிறத அங்கே போனால் தான் தெரியும். அங்கே வர ரியாக்ஷன் வச்சு தான் சொல்ல முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் வியூ. எப்போவுமே நீங்கள் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் வியூ, இதை ஏன் நான் கமெண்ட்டில் சொல்கிறேன் அப்படின்னா, ஹையர் டைம் ஃப்ரேம் வியூ உங்களுக்கு இருந்தால் தான்
இந்த 1 மினிட்ல 3 மினிட்ல 5 மினிட்லாம் ட்ரேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் ஹையர் டைம் ஃப்ரேம் வியூ இல்லாமல் சும்மா ஸ்ட்ரக்சர் பிரேக் வந்துருச்சு, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்துருச்சு, சிஎஸ்டி வந்துருச்சுன்னு ஹையர் டைம் ஃப்ரேம் வியூ இல்லாமல் சும்மா எடுக்கிறதுனால தான் நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க. எஸ்எம்சி கான்செப்ட்டில் ஹையர் டைம் ஃப்ரேமில் ப்ரைஸ் என்ன பண்ணுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேம் எடுக்கணும். நான் வந்து பொசிஷனல் ட்ரேடர், ஆப்ஷன் செல்லர் அப்படிங்கிறதுனால வீக்லி டைம் ஃப்ரேம்லேருந்து டெய்லி டைம் ஃப்ரேம்லேருந்து வியூ சொல்கிறேன். இது அப்படியே நீங்கள் வந்து இன்ட்ராடேயில் பண்ணுறீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு, 1 ஹவர் டைம் ஃப்ரேமு, இந்த டைம் ஃப்ரேமில் மினிமம் அது என்ன பண்ணுதுங்கிறது தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் போய் 1 மினிட்லையோ 3 மினிட்லையோ 5 மினிட்லையோ என்ட்ரி எடுக்கணும். அப்போது ப்ரைஸ் ஆக்ஷன் ஃப்ராக்டல் நேச்சர் தாங்க, எல்லாமே ஒன்று தான். இப்போ நான் வந்து வீக்லி டெய்லியில் சொல்கிறது நீங்கள் 1 ஹவர் 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேயில் ஒரு கிளியர் வியூ கிடைக்கும். அதுக்காக தான் உங்களை நான் வந்து கமெண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ உங்களுடைய அனாலிசிஸுமே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வீக்லியில் ஃபேர் வேல்யூ ஃபார்ம் ஆனதுனாலையும் இங்கே ப்ரைஸ் அக்செப்ட் ஆன மாதிரி தெரியறதுனாலையும் முக்கியமாக அக்குமுலேஷன் வந்திருக்கு அப்படிங்கிற காரணத்தினாலையும் அப்போது கீழே மேனிப்புலேட் ஆனால் மேலே டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது. நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. இது வந்து ஷார்ட் டேர்ம், அதாவது இந்த மூவ் வந்து ஸ்டில் மேனிப்புலேட்டிங் மூவ் தான், இதுதான் பெரிய மூவ். இப்படி நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தாலுமே கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. போன வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 150 லைக் கேட்டிருந்தேன், 110 வரைக்கும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொரு 40 தானே, மனசு வச்சா நடந்துரும் இல்லையா? பார்த்து இந்த வீடியோவுக்கு 150 லைக் வரதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டி பக்கம் போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் ஸ்டில் பியரிஷாக தாங்க இருக்குது. பேங்க் நிஃப்டி இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை தாண்டினா தான் புல்லிஷாக மாற முடியும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பியரிஷாக தான் இருக்குது. நான் நினச்சேன் இந்த டெய்லி டைம் ஃப்ரேமோட ஆர்டர் பிளாக்லேருந்து ரிவர்சல் வந்துடும் அப்படின்ட்டு. அதுக்குள்ளே இவனும் வந்து பார்த்திங்கன்னா கன்சாலேட் ஆக ஆரம்பிச்சிட்டான். ரெண்டாவது மேலே ஏகப்பட்ட லிக்விடிட்டி இருக்குது. இது ஃபுல்லாக லிக்விடிட்டிங்க. எப்படி ஒரு மனுஷனால இவ்வளோ லிக்விடிட்டி விட்டு வைக்க முடியும்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏஎம்டி வேறு, இங்கே பாருங்கள், இது அக்குமுலேஷன், இது மேனிப்புலேஷன். அப்போது இது டிஸ்ட்ரிபியூஷனாக வர முடியுமா பாருங்கள், வேறு வேலைக்கு அப்படி இருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கான். அப்படியே அப்போ இது டிஸ்ட்ரிபியூஷன் மேலே ஆனால் அப்படின்னா மேபி மேலே போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. பட் மந்த்லி டைம் ஃப்ரேமோட இங்கே பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டே பியரிஷாக மாறிடுச்சுங்க. இந்த இடத்துல இதை எப்போ அவன் தாண்டினானோ அப்போவே ட்ரெண்டு பியரிஷாக மாறிடுச்சு. இப்போது ரொம்ப ரேண்டமாக இங்கே பாருங்க, இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக்ல தான் விவசாயம் வந்திருக்கான். ஸோ இப்போ ட்ரெண்டு பேங்க் நிஃப்டியில் மந்த்லி டைம் ஃப்ரேமில் பியரிஷாக இருக்குது. ஸோ இந்த ஆர்டர் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, மந்த்லி டைம் ஃப்ரேம் பேங்க் நிஃப்டி இந்த ஆர்டர் பிளாக்லேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இப்போ இப்படி மேலே போனான்னு வச்சுக்கங்களேன், பேங்க் நிஃப்டி பாருங்கள், வீக்லி டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல மந்த்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டி இருக்குது. அப்போது மோஸ்ட் லைக்லி இங்கே ஸ்வீப் அடித்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்ல எந்த இடத்துல வேணாலுமே ரிவர்ஸ் ஆகலாம். சப்போஸ் இங்கே வாய்ப்பு கிடைக்கலனா மேலே பாருங்கள், டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல அன்ஃபில்டு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, இங்கே போய் கூட ரிவர்ஸ் ஆகலாம். ஆர் வீக்லி டைம் ஃப்ரேமில் ஏதாச்சும் இருக்கா, வீக்லி டைம் ஃப்ரேமோட ஆர்டர் பிளாக்கும் அந்த இடத்துல தான் இருக்குது, இங்கே போய் ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ இதில் எங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறத பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ப்ராப்பரான ரிவர்சல் கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமுடைய ட்ரெண்டுங்கிறது பியரிஷாகத்தான் இருக்கிறது. பட் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பார்க்கும்போது எனக்கு பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக மேலே போயிடுவானோ, நிஃப்டி மாதிரியே தான். இப்போ ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷாக இருக்கான். அந்த புல்லிஷ் ட்ரெண்டில் நிஃப்டி கீழே வந்து மேலே போவான்னு தோணுது. பேங்க் நிஃப்டி பியரிஷாக இருக்கான், அந்த பியரிஷ் ட்ரெண்ட்லேயே அவன் மேலே தான் போவான், ட்ரெண்டை மாற்றிடுவான்னு தோணுது இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பார்க்கும்போது. பட் அது எப்போ நமக்கு தெரிய வரும்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட் அவன் தாண்டினா தான் தெரிய வரும். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக் ஸ்டில் ஹோல்டில் தான் இருக்குது. இங்கேருந்து ரிவர்ஸ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் நிஃப்டி மிட் செலக்ட்டுங்க, இப்போ இருக்கிறதுலையே ரொம்ப பியரிஷாக இருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸ்னால் நிஃப்டி மிட் செலக்ட் தான். இதோட ப்ரைஸ் ஆக்ஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ பாருங்கள், லிக்விடிட்டி ஸ்வீப்னா இப்படி இருக்கணும், இது ஒரு ப்ராப்பரான லிக்விடிட்டி ஸ்வீப்பு. பாருங்கள், ஃபஸ்ட்டு டே ஓகே மேலே போனால், செகண்ட் டே பாருங்கள் ஓகே, தேர்ட் டே ஃபோர்த் டே ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இன்றைக்கி பாருங்கள் 0.5% பியரிஷாக உள்ள க்ளோஸ் வச்சுருக்கான். ரெண்டாவது வீக்லி டைம் ஃப்ரேமில் ஃபேர் வேல்யூ கேப்பும் வரல. அப்போது இந்த வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து நிஃப்டி மிட் செலக்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஒரு இதை தாண்டிட்டான், இந்த ஸ்விங்லோவை தாண்டிட்டான், ஆர் இந்த ஸ்விங்லோ ஆர் இந்த ஸ்விங்லோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டில் எதை தாண்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியரிஷான ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்படி வந்து மார்க்கெட் ஃபர்தராக பியரிஷாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போது பேங்க் நிஃப்டியும் மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரிவர்சல் சைன் வரல, இந்த மாதிரி ரிவர்சல் சைன் வரணும். இந்த ரிவர்சல் சைனுக்கும் நீங்கள் நிஃப்டியில் பார்க்குற இந்த சைனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுதான் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனில் எஸ்எம்சியில் அனலைஸ் பண்ணுறோம். இவனை பாருங்கள், பேங்க் நிஃப்டி பாருங்கள், வீக்லியில் எப்படி இருக்கான், இவன் புல்லிஷாக மேலே போகிற மாதிரி இருக்கான். இந்த வீக்லி டைம் ஃப்ரேம்லேருந்து ரிவர்ஸ் ஆகி நான் வந்து இந்த ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டி தான் போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் காமிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ 3 இண்டெக்ஸு 3 வெவ்வேறு விதமான ப்ரைஸ் ஆக்ஷன். அதில் 2 இண்டெக்ஸ் நான் மேலே போகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லுது. மிட் செலக்ட் மட்டும் இப்போதைக்கு கீழே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுது. இந்த பர்டிகுலர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 21 நிமிஷம் இருங்க, 4 ஹவரில்
இதை தாண்டி டெசிசிவாக க்ளோஸ் வைக்கணுங்க. அலர்ட் கூட போட்டு வச்சுக்கலாம், தப்பில்லை. 14,788 தாண்டி டெசிசிவாக க்ளோஸ் வச்சுட்டான்னா ப்ரைஸ் டுவர்ட்ஸ் இந்த ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டி வரைக்குமே போகிறதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்குது. 24,233 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மிட் செலக்ட் கொஞ்சம் பியரிஷாக இருக்குங்க. இதுதான் நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா வரும். இப்போ அப்படியே கோல்டுக்கு போகலாங்க. கோல்டு நேற்று செம்மையான பிரேக் அவுட். ஊரில் இருக்க அத்தனை பேரும் ஆஹா அவ்வளோதாங்க, இது வந்து வெறித்தனமாக மேலே போக போகுது அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, அப்படியே அவன் மேலே போனவன் இது அக்குமுலேஷன், இது மேனிப்புலேஷன். எங்கே மேனிப்புலேட் ஆகிருக்கான்? மந்த்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே மேனிப்புலேட் ஆகிருக்கான். நான் நிஃப்டி என்ன சொன்னேன், அவன் டெய்லி டைம் ஃப்ரேம் வீக்லி டைம் ஃப்ரேமில் ஃபார்ம் ஆச்சுன்னா உள்ளே வரது மேனிப்புலேஷனாக இருக்குன்னு சொன்னேன். இப்போ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே போயிருக்கான். சப்போஸ் கோல்டு இங்கேருந்து ஃபர்தராக மேலே போகணும் அப்படின்னா வச்சுக்கோங்க, இதை தாண்டி இன்வெஸ்ட் ஆகணும். நம்ம 4,380 இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேஞ்சுக்குள்ளே போனால் தான் ஃபர்தராக கோல்டால் மேலே போக முடியும். அப்படி இல்லைனா இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்குங்க. தயவு செஞ்சு இந்த புல்லிஷ் ப்ரைஸ் ஆக்ஷனை நம்பாதீங்க. அதே மாதிரி ரிவர்சல் சைனுக்கு வெயிட் பண்ணணும். ரிவர்சலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆகணும் அப்படின்னா முதல்ல அவன் இந்த 4,202 ஆர் 4,200க்கு உள்ளே வந்து க்ளோஸ் வைக்கணும். ஜோனுக்கு உள்ளே போயிட்டு வெளியே போயிட்டு உள்ளே வந்து க்ளோஸ் வைக்கணும். அதை ரொம்ப இன்றைக்கோ நாளைக்கோ பண்ணிடணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா மேபி இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக்லேருந்து கூட ரிவர்ஸ் ஆகலாமே. இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது பாருங்க, அதை டச் பண்ணானா இன்னும் டச் பண்ணல, அங்கேருந்து ரிவர்ஸ் ஆனாலும் ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூக்காக வரணும். அப்போது மந்த்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் போட்டான்னா தான் அவன் கீழே போக முடியுங்கிறத நம்ப முடியும். சும்மா உள்ளே வந்தாலும் ரிவர்ஸ் ஆகிடுவான்னு யாருக்கு தெரியும்? அவன் அப்படியே மேலே போயிட்டான்னா ரிவர்ஸே ஆகலை அப்படின்னா, ஏன்னா ரியாக்டிவ் நேச்சர் இது எல்லாமே. அப்போது இங்கேருந்து ஏதாவது டெய்லி டைம் ஃப்ரேமில் ஃபேர் வேல்யூ கேப் வரட்டும், இல்லை இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி போகட்டும், இல்லைனா இந்த ஸ்விங்கில் இந்த லிக்விடிட்டிக்கு உள்ளே போகட்டும், இந்த மாதிரி ஏதாவது சைன் கிடச்சிது அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் ஓகே இது ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு லாங் கிடையாது, அது ஷார்ட். அதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நம்ம வெயிட் பண்ணணும். சில்வரும் அதே கதை தான். நம்ம எவ்வளோ நேரம் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம், இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து ரிஜெக்ட் ஆவானு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவன் பாருங்கள் ரிஜெக்டே ஆகலை, அது இன்வெஸ்ட் பண்ணி விட்டான். அவன் இன்வெஸ்ட் பண்ணி விட்டதோட மட்டும் இல்லாமல் சில்வருக்குமே மேலே பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக மந்த்லி டைம் ஃப்ரேமில் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குங்க. அப்போது இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மூவ் தான், சில்வருக்கும் இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மூவ் தான். அவன் இங்கே போனான்னா இங்கே போயிட்டு இப்படி கீழே விழுறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கோல்டு சில்வர் ரெண்டுலேயுமே ஒரு ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதுக்காக வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ட் க்ரூடு நம்ம முன்னாடியே பார்த்தது தான், அவன் வந்து இன்னுமே வீக்லி டைம் ஃப்ரேமுடைய ஃபேர் வேல்யூக்கு அப்போ தாண்டி க்ளோஸ் வைக்கல. நான் வந்து இன்றைக்கி நைட்டு நாளைக்கு நைட்டு 2 டே இருக்குது அவனுக்கு. யூஎஸ் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷன் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே மேலே போயிட்டான்னா இந்த வீக்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூக்கு அப்புறம் ரிவர்ஸ் ஆயிடுவான், இன்வெஸ்ட் பண்ண மாட்டான். அப்படி இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா ஃபர்தராக மேலே போகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஐ ஸ்டில் பிலீவ் க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 120க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதற்கான ரியாக்ஷன் ஹெவியாக இன்னும் வர ஆரம்பிக்கலை. இங்கே வந்துச்சு, அது இப்போ நியூஸால் ஃபேட் அவுட் ஆகிருக்கு. திருப்பியும் ஒரு நியூஸ் வந்தால் தான் அது கிக் ஆஃப் ஆகும்னு எனக்கு தோணுது. அப்போது ஏதாவது வேண்டத்தகாத விஷயங்கள் நடந்துருமோ உலகத்துக்கு அப்படிங்கிற பயமும் எனக்கு ஏற்படுது. இப்போ க்ரூடு கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் டெக்னிக்கலாக அது புல்லிஷாக தான் இருக்குது. அப்போ க்ரூடு மேலே போகணும்னா அது வந்து ஏதாவது வார் சம்மந்தமாக ஏதாவது பியரிஷான விஷயம் நடந்தால் தான் போக முடியும். நடக்கக்கூடாது என்று நம்புவோமாக. அப்படி இல்லைனா இந்த வீக்லி ஃபேர் வேல்யூ கேப் இன்வெஸ்ட் ஆகிடுச்சுன்னா கூட சந்தோஷம் தான். அதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 days க்ளோஸுக்கு வெயிட் பண்ணணும். இப்போதைக்கு நம்ம வந்து ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் என்ன பண்ணுறாங்கிறத பொறுத்திருந்து பார்த்துட்டு தான் முடிவு பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் தான் க்ரூட் ஆயில் இருக்குது. ஐ திங்க் நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் கீழே விடுறது எதுக்கு தெரியுமாங்க? இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்பை விட்டு போயிட்டான் அன்ஃபீல்டு. அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்காக தான் கீழே வந்துட்டு இருக்கிறான். ஆல் டைம் ஹைஸ் ஆல்வேஸ் ஆன். இப்படி இது பார்த்தீங்களா, இங்கே லேட் ஆச்சு, 2-3 நாள் டைம் ஆச்சு. ஆனால் அக்குமுலேட் ஆகலை. கீழே போனால் எப்படி பண்ண பாருங்கள், லோயர்னு கீழே போனால் அப்படியே அடிச்சு தூக்கிட்டே வந்தான். இந்த மாதிரி வந்துச்சுன்னா செமையான ஒரு ரைஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பாருங்கள், அவனும் கீழே வந்தான் இல்லைங்களா, இங்கே எங்கேயும் ஃபேர் வேல்யூ கேப்லாம் ஃபார்ம் பண்ணல. நிஃப்டியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். நிஃப்டி இங்கே ஓகே, இங்கே டெய்லி டைம் ஃப்ரேமோட ஸ்விங் இப்போ நான் நிஃப்டிக்கும் நாஸ்டாக்கும் கம்பேர் பண்ணுறேன். நான் எதனால் நிஃப்டி இங்கேருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன்றதுக்கும், அது ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்பாக இல்லைங்கிறதுக்கும், ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் எப்படி இருக்கணுங்கிறதுக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே தான் கீழே போனால் இந்த பிரேக் அவுட் எல்லாம் ரியல் பிரேக் அவுட் நினச்சிருப்பாங்க. வந்தான் பாருங்கள் சிங்கக்குட்டி மேலே, இப்படி வரணும். இப்படி நிஃப்டியில் வந்துச்சா? இதுவும் தான் டைம் எடுத்துச்சுங்க 2-3 நாள். ஆனால் உள்ளே வரும்போது செம்மையாக வந்துச்சு இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் நிஃப்டியில் நடக்கலை. நாளைக்கு 400 பாயிண்ட் விழுந்தான்னா பார்க்கலாம். அப்போ நான் நம்புவேன், ஓகேடா அவன் கீழே விழுந்துருவான் நாட்டிருக்கு அப்படின்ட்டு. முதல்ல வீக்லி டைம் ஃப்ரேம் உள்ள வந்து க்ளோஸ் வைக்கிடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் நிஃப்டியில். ஸோ நாஸ்டாக் புல்லிஷாக தான் இருக்குது. அவன் கீழே வந்தான்னா இப்படி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. போவானா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். வித் சூட்டபிள் ப்ரைஸ் ஆக்ஷன், அதுக்கு சரியான ரியாக்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்துச்சுன்னா அவன் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. போகுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாங்க. அண்ட் பிட்காயினை விட்டவேங்க, பிட்காயினும் அதே தான். பிட்காயினும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மந்த்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே தான் நுழையிறதுக்கு அடி போட்டுக்கிட்டு இருக்கான்.
அப்படி நுழையணும் அப்படின்னா புல்லிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அப்படி அந்த புல்லிஷாக அந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே நுழைவானாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே வீக்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்பும் இருக்கிறது. இதை தாண்டி போவானா இல்லை இங்கிறது ரிவர்ஸ் ஆனா அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே பாருங்கள், இது ப்ராப்பரான அக்குமுலேஷனா? இந்த அக்குமுலேஷனை போட்டு இங்கே ஏகப்பட்ட லிக்விட் வச்சுட்டு மேலே மேனிப்புலேட் ஆனான்னா திருப்பி கீழே தாங்க டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். அதனால தான் சொன்னேன் அவன் இங்கே ரிவர்ஸ் ஆகக்கூடாது. இங்கே போனான்னா கூட இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த லோ அடிச்சுட்டு போனால் தான் பிட்காயினால் மேலே போக முடியும். இப்படி போனான்னா அவன் கீழே விடுறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாங்க என்ன பண்ணுறாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுதான் பிட்காயினுடைய நிலவரம். ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சிக்கலாங்க. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் இருக்கிறத ட்ரிகர் பண்ணி நிறையா பார்வைகள் நம்ம சேனல் கொண்டு சேர்க்குங்க. நன்றி. ட்ரேடர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல் அபவுட் ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான்.